தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக அவர் துறை சார்ந்து மணல் அள்ளுவதற்கு அதற்கான தடையை நீக்க வேண்டும், அந்த துறையில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு கட்டுப்பாடுகள், அதன் மூலமாக அரங்கேற்றப்படக்கூடிய பல அத்துமீறல்கள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் அந்த துறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதை மீறும் வகையில் தற்போதும் நிறைய விஷயங்கள் இந்த விவகாரங்களில் எழுந்து கொண்டிருப்பது நாம் அறிகிறோம். இது தொடர்பாக நம் திரு நாராயணனுடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்கள் துறை குறித்து பேசும்பொழுது கனிம வளம், மணல், எம்சாண்டு குறித்து பேசும்போது ரொம்ப லார்ஜஸ்ட் சப்ஜெக்டாக இருக்குது. நம்மளே கூட தொடர்ந்து இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். அரசாங்கம் அவ்வப்போது நிறைய உத்தரவுகளை பிறப்பிக்கிறது, தடாலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கான பிரச்சனை தீர்ந்த பாடில்லை, யாரோ வாழ்கிறார்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு தான் உங்களுடைய அமைப்புகள் தொடர்ந்து நீங்கள் பேசிட்டே வரீங்க. உண்மை உண்மை. இந்த ஆட்சியும் முடியும் தருவாயில் இருக்கிறது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்றது நீங்கள் பதிவு செய்றீங்க. இப்போ தற்போதைய நிலவரம் என்ன சார்? சார், இப்போ இடி ரெய்டுக்கு அப்புறம் இப்போ 2023 ஸ்டாப் பண்ணாங்க. நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம். அதில் இருந்து மணல் குவாரி இப்போ இயங்கலை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அதிகார இதில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது. இதனால் மணல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆற்றுல மணல் கொட்டி கிடக்குது. வெள்ளங்கள் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார போட்டி தான் சிக்கல். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறதுல தான் இந்த ரெய்டே வந்தது. ரெய்டு வந்த உடனே தவறு இல்லைன்னா ரெய்டு வந்துட்டு போகுது, நம்மகிட்ட தொழில் நடத்திட்டே இருக்கலாமே. ஆனால் இவங்க சொல்ல தவறு இல்லாமல் இடி ரைடும் வராதுல்ல. அதான் சொல்கிறேன். அந்த இடி ரைடு வந்தது தவறு இருக்குன்னு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. தவறு இல்லைன்னா தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தவறு இருக்க போய் தான் இப்போ 1.25 வருஷமாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்னும் தொழில் நடக்காமல் இருக்குது. மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி அவங்களாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரோ சம்பாதிக்க யாரோ பண்ணிட்டு போக நம்ம போய் கையை கட்டிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குதுன்னு அவங்களும் பயப்படுறாங்க. இந்த மாதிரி சூழலில் இப்போ 1.25 வருஷமாக இல்லாமல் நின்று போச்சு. 4-5 வெள்ளங்கள் வந்துருச்சு. மணல் மறுபடியும் ஆற்றுல குமிஞ்சி இருக்குது. அந்த மணலை எடுக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் இதை நம்பி 30,000 லாரிகள், இந்த மணலுக்காகவே வடிவமைக்கப்பட்ட லாரிகள் 30,000 இருக்குது. 6 வீல் 10 வீல், இது 2 வண்டி தான் மணல்கணி எடுக்கிற வண்டிகளை. அந்த 30,000 லாரிகளும் உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் அதை சார்ந்த தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு வரைக்கும் பசியும் பட்டினியுமாக இருக்கிறாங்க. சில லாரிகள் ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான், இஎம்ஐ கட்ட முடியாமல். இப்படி பல பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்குது. இதை வைத்து டிமாண்டை உருவாக்கி இந்த எம்சாண்டு கல்குவாரி உரிமையாளர்கள், கிரஷர் வச்சுருக்கிறவங்க, இவங்க இந்த மணல் கிடைக்காததை பயன்படுத்தி 2 மடங்கு 3 மடங்குன்னு விலையேற்றத்தை செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கடியை லாரி உரிமையாளர்கள் கொடுத்து. இப்போ மணல் முழுமையாக கிடைக்கலையா சார்? முழுமையாக இல்லை, தமிழ்நாட்டில் முழுமையாக கிடையாது. நம்ம பார்க்கக்கூடியது எம்சாண்டு தான். ஆமாம், கம்ப்ளீட்டாக எம்சாண்டு தான். ஆந்திராவில் திருட்டுத்தனமாக கொஞ்சம் மணல் அங்கிட்டு வருது. நான் கேட்குறேன், அது வருது சார். நிறைய 2 திருட்டுத்தனமாக வருது. மணல் இருக்குது, ஆனால் அது தமிழ்நாட்டு மணல், திருட்டு மணல். ஆந்திராவில் இருந்து சட்டப்படி எடுத்தாலும் நம்ம ஊருக்குள்ளே வரும்போது அது திருட்டு மணல். அதுக்குண்டான ஒரு பில்லோ ஒரு இதோ அரசாங்கத்துக்கு ஒரு ரெவன்யூ எதுவுமே இல்லாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்குது. அந்த மணல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று போகுதே தவிர எல்லோரும் போயிட்டு அந்த இதில் அதுக்கு பல லட்சங்களை கப்பங்கட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க லாரி உரிமையாளர்கள். அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்காங்க. நியாயமாக தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய அதிகாரிகளுக்கு கப்பத்தை கட்டிட்டு ஆந்திராவிலேருந்து இந்த பக்கம் உள்ளே கொண்டு விற்பனை இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. அது ஒரு பக்கம் நடக்குது. அதை நாங்கள் லாரி சங்க தலைவர்களை நாங்கள் சுற்றி காட்டிட்டு தான் இருக்கிறோம். இதை தடை பண்ணுங்க. ரீதியாக இப்போ ஆந்திர மணலை இங்கே கொண்டு வரக்கூடாது இல்லை. இப்போ அதுக்கு உண்டான நம்ம வசூல் வரி, நம்ம நாட்டுக்கு வரி இழப்பு எடுப்பது இல்லை. அங்கேருந்து மணல் வர்றதுனால நம்ம நாட்டுக்கு வரி இழப்பு ஏற்படுது. அதுக்கு நம்ம நாட்டிலே விட்டு போயிடலாமே மணலை. அடுத்த இடத்துல திருட்டுத்தனமாக வாங்குறதுக்கு நம்ம இதுலேருந்து எல்லாத்தையும் விட்டு போயிடலாமே. ஏன் வந்துட்டு தானே இருக்குது? எங்கே அது வருது, அதனால் முழுசாக வரல. இல்லை, இப்போ நான் நேர்மையாக நான் கனிம வள நான் 5 லாரி வச்சுருக்கிறேன் சார்.
என்னால் எல்லா அதிகாரிகளுக்கும் மாதம் 50,000 கப்பம் கட்ட முடியாது. என்னால் 25 லாரி வச்சுருக்கிறோம் கட்டுவேன். என்னால் முடியும். 25 லாரி வச்சுருக்கிறான் கப்பம் கட்டுவான், அவன் வண்டி பிரச்சனை இல்லாமல் வரும். நான் 5 லாரி வச்சுருக்கிறேன், என்னால் கப்பம் கட்ட முடியாது. அப்போ நான் போய் எடுத்துகிட்டு வந்து என் வண்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஓனர் உரிமையாளரையும் அரெஸ்ட்டு, ஓட்டுநரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அதை கோர்ட்டு மூலியமாக எடுக்கிறதுக்கு 3 மாதம் குறைஞ்சது ஆகும். குறைஞ்சது ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணணும், வக்கீல்லேருந்து எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி ஒரு சூழலில் நாங்கள்லாம் போகிறது இல்லை. அப்போ அதுபோல் ஆளுங்க தான் 95% இருக்கிறோம். இந்த 5% அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க அந்த பக்கம் இருக்காங்க. இதை டிமாண்டை பயன்படுத்தி கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் பல மடங்கு ரேட்டை ஏற்றுனாங்க. நாங்கள் போய் அவங்களுடைய இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதெல்லாம் எம்சாண்டோட பின்னணியில் தான் மணலுக்கான தடை தொடர்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். இருக்கலாம். பினாமி பேரில் எல்லா அமைச்சர்களுக்கும் பின்னாடி கிரசர்கள் குவாரிகள் இயங்கிட்டு இருக்குது. எப்படி வந்து சார மதுக்கடைகள் ஃபேக்ட்ரிகள் இருக்கோ அதுபோல் வந்து இதுவும் அதுபோல் இயங்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எம்சாண்டு விற்பனை பண்ணுறதுனால இப்போ தடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. மக்கள் வந்து அது மணலுக்கு இணையானதா இல்லை, இணையான விமர்சனம் போதில்லை. இல்லை, இணையானதே கிடையாது. எம்சாண்டுங்கிறது ஒரு ஹீட்டு பொருள், கற்கள். அது வந்து மணல் மணலுக்கு இணையானது இல்லை. கூலிங்கே கிடைக்காது. கட்டுமானத்தை உருவாக்க கிடையாது. நல்ல கட்டுமானத்தை உருவாக்காது. ஏன் உருவாக்காதுன்னா இன்னைக்கு வந்து லைசன்ஸ் இருக்கிற ப்ரூவ்டா சார் நீங்கள் சொல்றது வந்து அறிவியல் பூர்வமே உண்மை. அது வந்து மணல் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரிஜினலாக விற்கிற அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டடம். ஆனாலும் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஆயில் குறைவு தான், குளிர்ச்சி கிடையாது. நம்மளுக்கே குளிர்ச்சி, மனிதனுக்கே குளிர்ச்சி கிடையாது. அது இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குதுன்னா லைசன்ஸ் இல்லாத கிரசர்கள் நிறைய ஓடுது. அந்த கிரசர்கள்லாம் வந்து குவாலிட்டி சரி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. எதையோ ஒன்று அரைச்சி பவுடரை கலத்தி எல்லாம் பண்ணுறாங்க. அதை கொண்டு வந்து பொதுமக்கள் பாவம் எதுன்னு எம்சாண்டு மொத்தத்தில் அவ்வளோதான். எம்சாண்டுன்னு வாங்கி அதை வந்து கட்டடம் கட்டுறாங்க, பூசுகிறாங்க, எல்லாம் இடிஞ்சு விழுகுது. ஏன் அரசாங்க பில்டிங்கில் நிறைய இடிஞ்சு விழுந்துருக்குது, புரியுதுங்களா? இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ கூட போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் ஒரு ரோடு போட்டாங்க, காங்கிரீட் ரோடு. தெருவில் போட்டால் தூசு பறந்துக்கிட்டே இருக்குது. காஞ்ச பிறகு அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே டஸ்ட்டு காங்கிரீட்டு அது ஃபுல்லாக பறந்துக்கிட்டே இருக்குது. அதை கூட நாங்கள் தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறோம். இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் டிமாண்ட் உருவாகுது. இதில் என்ன நாங்கள் கோரிக்கைகள் வைக்க சட்டங்களை கடுமையாக்குனாங்க கல்குவாரி உரிமையாளர் மீது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 100 லோடு உடைச்சவங்க இன்றைக்கி 10 லோடு தான் உடைக்கணுமுன்னா 90 லோடு உடைக்காமல் விட்டாச்சுன்னா அவங்க எப்படி கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அதிகமாக உடைச்சி திருட்டுத்தனம் பண்ணாதான் இந்த தொழில் செய்ய முடியும். ஓவர்லோடு ஏற்றிட்டு போனாதான் இந்த தொழில் செய்ய முடியும். லைசன்ஸ்டு க்ரஷரும் அன்லைசன்ஸ்டு க்ரஷர் எவ்வளோ சார் இருக்குது? ஒரு 100க்கு 70% அத்துமீறி ஓடுற கிரசருங்க தான் இருக்குது. 30% தான் உண்மையான லைசன்ஸோட ஓடுற இது இருக்கும். 100க்கு 70 லைசன்ஸே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து திருப்பி போராட்டங்கள் அது இதுன்னு பண்ண பிறகு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, லைசன்ஸ் அப்ளை பண்ண உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் 10 லட்ச ரூபாய் லஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம காதுக்கு வருது. அதெல்லாம் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்படி தான் போயிட்டுருக்குது. ஓவர்லோடு ஏற்றாதீங்கன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் கோடிகளில் பொருளும் வணிகம் சார், இது உண்மையான வார்த்தை. ஆமாம், உண்மையான வார்த்தை. இப்போ வந்து நம்ம ஓவர்லோடு ஓட்டாதீங்க, வண்டியினுடைய அளவு என்னவோ அதை ஓட்டலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 100 பர்மிட்டு கவர்மெண்ட்டில் வாங்குகிறோம். 100 பர்மிட்டுக்கு 100 லோடு தான் போக முடியும். நான் உடைக்கிறது 500 லோடு. அந்த 500 லோடு எப்படி நான் வெளியே அனுப்புறது? அப்போ ஒரு லோடு பர்மிட் கொடுக்கணும், லோடு பர்மிட் கொடுக்கணும். எப்படி? அப்போ ஓவர்லோடு அதிகமாக போட்டு ஒரு பர்மிட்டில் 2 லோடு 3 லோடு அனுப்பிச்சி விட்டால் தான் நாங்கள் பிழைக்க முடியும், தொழில் பண்ண முடியும்னு அவங்களுடைய கொள்கை. சரி, அப்படி பண்ணுங்க, எங்களுக்கு லாரிக்காரனுக்கு பாதிப்பெல்லாம் பண்ணுங்கன்னா அந்த பர்மிட்டில் வண்டி மாட்டிச்சுன்னா ஜெயிலுக்கு போகிறது யாராக இருக்கிறாங்க? லாரிக்காரன், டிரைவரு, லாரி உரிமையாளர் தான் ஜெயிலுக்கு போகிறோம். அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு பல போராட்டங்கள் பண்ணி மே 23 ஸ்ட்ரைக்குன்னு அறிவித்தோம். தமிழகம் தழுவிய லாரிகள் வேலை நிறுத்தம் அப்படின்னு அறிவித்தோம். அமைச்சர் உடனே கூப்பிட்டார். இப்போ புதுசாக கனிம வளத்துறைக்கு ரகுபதிங்கிறவர் அமைச்சராக வந்திருக்கார். அவர் வந்து கூப்பிட்டு வாங்க என்னன்னு பேசலான்னு கூப்பிட்டாரு. 20 தலைமைச் செயலகத்தில் மீட்டிங்கு அப்படின்னு அவர் தலைமையில் செக்ரட்டரி, கனிம வளத்துறை செக்ரட்டரி, கமிஷனர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி நாங்கள் வச்ச கோரிக்கை கிரசர் உரிமையாளர் ஏற்றுக்கொண்டாங்க. ஓவர்லோடு ஏற்ற மாட்டோம், கரெக்டான லோடு போடுறோம், லோடுக்கு பாஸ் கொடுக்குறோம். என் மனசுக்கு தெரியும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அங்கே வந்து ஒத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகும் இனியும் அதே தான் நடக்குது. நேற்று கூட ஒரு லாரி மாட்டிடுச்சு. 27
அரெஸ்ட் பண்ணி ஓனரை அரெஸ்ட் பண்ண போகிறோம் உட்கார வச்சுருக்காங்க ஸ்டேஷனில். இப்போ நாங்கள் வந்து அப்போ கிரசர்கார மேலே நடவடிக்கை எடு. பில்லு கொடுக்காது யார்? நான் போய் வெட்டி அதை அரைச்சியாக நாங்கள் பொருள் நாங்கள் திருட முடியும்? திருட முடியாது இல்லையா? இப்போ மணலைன்னா திருடிட்டு வந்துடுவேன். எம்சாண்டை நான் போய் எப்படி லாரிக்காரை எப்படி திருட முடியும்? எம்சாண்டை ஒரு கிரசர்லேருந்து பணம் கொடுத்தாலும் என்னால் வாங்கிட்டு வர முடியும். அமைச்சர் முன்னிலையில் என்ன சொன்னாங்க அன்றைக்கி? பில்லு கொடுக்கலைன்னா முதல் குற்றவாளி கிரசர்காரன் தான். ரெண்டாவது குற்றவாளி நீ பில்லு இல்லைன்னு தெரிஞ்சு நீ எடுத்துகிட்டு வந்ததுனால ரெண்டாவது குற்றவாளி லாரிக்காரன். இப்படி தான் இன்றைக்கி ஒப்பந்தம் முடிவாச்சு. அப்போ அந்த ஒப்பந்தப்படி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து கேஸ் போடணும்ல. இழிச்சாவையும் லாரிக்காரன் தான். இவன் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டுறது, அவங்கள விட்டுறது. இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறோம். இப்படி பல அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிறப்ப சர்க்கிள் போகணும்ல எல்லாருக்கும். எப்போ வண்டி மாட்டிச்சான்னா அந்த அந்த பொருள் எங்கேருந்து வந்துச்சு விசாரணை பண்ணு, அந்த கிரசரில் அவன் மேலே நடவடிக்கை எடு அப்படி சொல்லணும்ல. இதெல்லாம் சொல்லலை. இன்னும் நீங்கள் 100%ல் 70% சட்ட விதிமீறல் அன்லாஃபுல் தான் போகுதுன்னு சொன்னீங்க. எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் அது? இப்போ வந்து சட்டவிரோதமாக எவ்வளோ சார்? கல் குவாரிகள் வந்து லீகல் தான். குவாரி முதல்ல ரா மெட்டீரியல் எடுக்கிறன வந்து அது வந்து லீகல். அது வந்து விதிமீறல் இல்லை. விதிமீறல் வேறு மாதிரி இருக்குது அதில். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 100 பர்மிட் வாங்கிட்டு 1000 லோடு உடைக்கிறது அதுதான் விதிமீறல் உள்ளுக்குள்ளே. ஆனால் லைசன்ஸ் வாங்கி தான் அவங்க உடைக்கிறாங்க. அங்கேருந்து மெட்டீரியல் வந்து கிரசருக்கு வந்துடுது இல்லையா? அப்போ கிரசருக்கு வந்த பிறகு அதை அரைச்சி அதை வந்து செகண்டு வந்து இதாகிடுது, நம்ம உற்பத்தி பொருளாகிடுது. அந்த பொருளுக்கு டிரான்சிட் பாஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டிரான்சிட் பாஸ் எதை வச்சு கொடுக்குறான்? அந்த 100 லோடு ரா மெட்டீரியல் கொடுக்குறான் பாருங்க, அந்த 100 லோடை வச்சு தான் இதை கொடுக்குறான். அப்போ இவன் அரைச்சது எவ்வளவு? 1000 லோடு அரைச்சி வச்சுருக்கான். அப்போ எப்படி இந்த டிரான்சிட் பாஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும்? அப்போ ஓவர்லோடு ஏற்றுனாதான் அந்த பொருளை அவன் கடத்த முடியும், விற்பனை பண்ண முடியும், அவனுக்கு லாபம் கிடைக்கும். சட்டப்படி செஞ்சால் லாபம் கிடைக்கும். நெட்வொர்க்கில் சார், ஆனால் இது பெரிய நெட்வொர்க்கு. அதுக்கு தான் நாங்கள் என்ன அரசாங்கம் கேட்குறோம்னா, எப்போ இந்த மாதிரி 100 லோடுங்கிற கண்டிஷன் போடாது, அன்லிமிட்டெட் கொடுத்துரு. எப்படினாலும் திருடுறான்ல, நீ அன்லிமிட்டட் கொடுத்துரு. உனக்கு வருவாயாவது வரட்டும் அரசுக்கு. அரசுக்கு 1000 லோடு உடைக்கிறான், 1000 லோடுக்கு பர்மிட்டை கொடு. நீ அரசு வந்து ராயல்ட்டி வாங்கிக்கோ. எல்லா லாரிகளும் நிம்மதியாக தொழில் பண்ணுவாங்க, தொழில் போகும் இல்லையா? அதை கொடுத்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது, அது நம்ம கையில் இல்லை. அது அவங்க இது பண்ணி வரணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இல்லை. இப்படி போயிட்டுருக்குது. நாங்களும் பல கட்டங்களை போராடுறோம். இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எங்களுடைய தீர்வு எங்களுக்கு லாரிக்காரங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. எலெக்ஷன் நெருங்குது. ஸோ அமைச்சர் மாற்றமும் வழிவகுக்கலாம். ஆமாம், கோர்ட்டு தீர்ப்பு வந்து இடி ரைடு சட்டப்படி ரைடு விட்டது தப்புன்னு கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு. மணல் இப்போ விடலாம், மணல் வந்து உடனே அமைச்சர் சொல்லிட்டார் அன்றைக்கி பேச்சுவார்த்தையில், மணல் இப்போ உடனே அதனுடைய நடவடிக்கை எடுக்கிறோம், உடனே விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் வரல. மே மாதம் முடிஞ்ச பேச்சுவார்த்தை. மே மாதம் 20ஆம் தேதி உறுதி கொடுத்தாரு. எந்த தடங்களும் இல்லை, மணல் வந்து வரப்போகுது, ஆகஸ்ட் வரப்போகுது சார், ஆகஸ்ட் வரக்க போகுது அப்படின்னாங்க. அங்கே வேலை நடக்குது, இங்கே வேலை நடக்குது, தடம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன எங்களுக்கு ஒரு திருப்திகரமாக எதுவுமே தெரியல. இது ஏன் தடங்கள் ஆகுது? அதே போல் சவுடு குவாரிகள், கிராவல் குவாரிகள் ஒரு குறிப்பு வந்து ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்துருந்தாங்க, அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பின்னணியில் நான் வீடு கட்டுற எனக்கு ஒரு சாமானியன்னு ஒரு கன்சியூமருக்கு என்ன சார் பிரச்சனை? கன்சியூமருக்கு வந்து சார், இப்போ நான் ஒரு சின்ன வீடு கட்டுறது, ஒரு வீடு கட்டுறது வந்து அவனுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. அதனால் ஏதோ ஒரு பொருளை வாங்கி அவங்க கட்டிடுவாங்க. அதில் இருக்க குவாலிட்டி தன்மை எதுவுமே கிடையாது. இப்போ பிளான்ட்டுங்க, பெரிய பெரிய பிளான்ட்டுங்க போட்டு வச்சுருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. அவங்க தான் ரெடி மிக்ஸாக அனுப்புகிறாங்க. காங்கிரீட் அங்கேருந்து எல்லாத்துக்கும் வருது. இப்போல்லாம் கலவை பண்ணி எல்லாம் இப்போல்லாம் போடுறது கிடையாது, எல்லா லோடுங்க லாரியில் வந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே என்ன குவாலிட்டி இறக்குறான், என்ன உள்ளே போடுறான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாமே டிமாண்டு அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் போட்டு தான் இன்றைக்கி காங்கிரீட் வேலை நடந்துகிட்ருக்குது. அரசு வேலை என்ன டெண்டர் போட்டு எடுக்கிறாங்க, எவ்வளோ கமிஷன் போயிடுது, அதில் வேலையை செஞ்சாகணும் கான்ட்ராக்டுக்காரன். அப்போ எப்படிப்பட்ட குவாலிட்டி அவன் வந்து வாங்குவான் சரக்கு? அதுக்குன்னு ஒரு தரம் பிரிச்சிருக்காங்க அந்த பிளான்லேயே. இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்காரர் நல்ல ரேட்டு தராருன்னா அவருக்கு ஒரு காங்கிரீட்டு போகும். இந்த ரோடு ஒர்க்கு கவர்மெண்ட் ஒர்க்குன்னா அதுக்கு ஒரு காங்கிரீட் வருது. அது வந்து மோசமான ரோடாகிடும் அந்த ரோடு, அந்த மாதிரி மோசமாக இருக்குது. இப்படியெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே தரம் பிரித்து இன்றைக்கி போயிட்டுருக்குது. வேறு வழி இல்லாமல் எல்லாருமே அடிமை போல் ஆயிடுச்சு. தொழில் வந்து ரொம்ப பழகிட்டாங்க. இப்போ நீங்கள் இது ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதிகார போட்டி தான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொன்னீங்க. உண்மை. அது எப்படி சார் போடுங்க? அதிகார போட்டி என்ன, இவங்க கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு. இவங்க திராவிட மாடல், திராவிட கொள்கை, அவங்க வந்து வேறு கொள்கை. அப்போ வந்து பணியை அது இதில் என்ன சார்? ஆமாம், பணியை வைக்க பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறது கேளுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறாங்க, இவங்க அதுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்க சில விஷயங்கள் தான், சில விஷயங்கள் வந்து தொடர்பாக கேட்குறாங்க. பிரேக்கப்பை சொல்லுங்கள். இல்லை இது சில விஷயங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு. நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்.
அப்படிங்கிற சில விஷயங்களை மறைமுகமாக சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. நாங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் சட்டங்கள் கொண்டு வராங்க, எத்தனை சட்டம் கொண்டு வராங்க, விவசாய சட்டம் கொண்டு வராங்க, எல்லா சட்டத்தையும் ஆதரிக்க முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க ஆதரிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்போ வந்து சார் நான் குறிப்பா இந்த எம்சாண்ட் உங்க மணல் அள்ளு இல்லை, இது கனிம வள அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சட்டங்கள் எல்லாம் எதுக்குறதுனால ஒன்றிய அரசோட ஒத்து போகாததுனால அரசியல் ரீதியா பழி வாங்கணும்னா எங்க பழி வாங்க முடியும்? இங்கதான் திருட்டு வேலை. அதான் கேக்குறேன். இங்கதான் திருட்டு வேலை, கொள்ளை நடக்குது. இது யாருக்கு போகுது இந்த பணம்? அப்ப இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல யாருக்கோ போகுது, அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ எங்கேயோ போகுது. அப்ப யாருடைய சப்போர்ட்ல போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்ல போகுது. இதை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுக்கூட்டத்தில் வரும்போது அது அதிமுக அந்த கூட்டணி அறிவிக்கும் போது 38,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் அப்படின்னு உள்துறை அமைச்சரே பதிவு பண்றாரு. இருக்கு ஊழல் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. நான் சொல்ல, நீங்க சொல்ல, உள்துறை அமைச்சரே 38,000 கோடி ஊழல் பதிவு பண்றாரு சார். இருக்கு சார். அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? நான் எதுக்கு சொல்றேன்னா சார், வேற வழி இல்லாம இந்த கை வைக்கிறாங்க. இதைதான் நீங்க திருட்டு சொல்றீங்களே. உள்துறை அமைச்சர் பதிவு செய்யற அட்ரஸ் பண்ற விஷயமே அப்போ ஏன் அதெல்லாம் ஏன் பண்ணல சார்? எல்லாமே மிரட்டல் தான் சார், மிரட்டல் தான். அதில் கொஞ்சம் இருக்குது, உண்மையும் இருக்கும். மிரட்டல் தான். எப்படியாவது அடிவடி வைக்கணும்னு நினைக்கிறது, இவங்க முடியாதுங்கிறது. சில நேரத்தில் இவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறதுனால தான் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ இந்த இடி ரைடு மேட்டருக்கு அப்புறம் இப்போ எதுவும் எடுத்துக்கிறல. இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் வரதுனால அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் மேலே பலமான கவர்மெண்ட்டும் இல்லை. மோடி அரசும் முதல்ல இருந்துச்சுன்னா இந்நேரம் வேறு எல்லாம் வழிக்கு போயிருப்பாங்க. இப்போ அடுத்தவங்களோட ஆதரவில் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசு இப்போ பயப்படுது. இந்த மணலை வந்து கொண்டு வந்தால் எலெக்ஷன் வருது படுத்து, இன்னும் மறுபடியும் ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சி ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் மக்கள் மத்தியில் போய் நம்ம என்ன எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணோம், இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. சவுடு குவாரி இல்லை, கிராவல் குவாரி இல்லை, வளம் மணல் எம்சான்ல மிகப்பெரிய அளவு ஊழல் நடக்குது. இல்லை சொல்ல வாய் திறந்து அவ்வளோ சொல்ல முடியாது, அவ்வளோ நடக்குது சார். ஆனால் இனிமேல் பட்டு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இதுக்கெல்லாம் நிறைய முற்றுப்புள்ளி வச்சு எங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இவே பில்லுன்னு கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல எழுதி கொடுப்பாங்க, இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் பில்லுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் அதுதான். அது வரும்போது இந்த ஓவர்லோடு தடுக்க முடியல, அதுக்கு பதிலாக இப்படி ஏற்றிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, வேமெண்டில் போயிட்டு 19 டன் அந்த வண்டியோட வெயிட் முதல்ல லோடு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் மறுபடியும் மேலே போடுவாங்க. பில்லு 19 டன் தான் கையில் இருக்கும் போகுது. அப்போ லாரி உரிமையாளர் என்ன பண்ணுறான், பொழப்பு நடத்தணும். அவனுக்கு தொழில் சனி ஏற்றிட்டு வந்தால் தான் 4,000 ரூபா வாடகை கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறான், பில்லு இருக்குல்ல, ஓவர்லோடு பிடிச்சா ஓவர்லோடு கேஸ் போட்டால் நம்ம ஃபைன் கட்டிக்கலாம். ஓவர்லோடு வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இல்லை சார். விபத்து சார், பிரேக் பிடிக்காது, ஓவர் ஸ்பீடில் வரும்போது கண்ட்ரோல் ஆகாது வண்டி, எல்லாமே. அந்த ஓவர்லோடுங்கிறது எல்லாமே லாரிக்காரனுக்கே பாதிப்பு. வண்டி உடையும், ரிப்பேர் ஆகும், அவனுக்கு பயங்கரமான லாஸ் ஆகும். எதுனாலும் அந்த புரிஞ்சுக்கிற கூட தன்மை நிறைய லாரி உரிமையாளர்கள் இல்லைன்னா நான் பில்லு கொடுக்க மாட்டேன். ஈவே பில் கொண்டு வந்துட்டோம், ஆனால் அது வேறு வகையில் இப்படி போகுது தெரியாது சார். தெரியுது, அரசுக்கு தெரியப்படுத்தி தானே இருக்கிறோம். மறுபடியும் கனிம வளத்துறை இயக்குனர் போய் மனு கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். இப்படிலாம் நடக்குதுயா அப்படின்னு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஜூம் மீட்டி வச்சாங்க, அதை நீங்கள் பக்காவாக வீடியோ எடுத்து எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. வீடியோ எடுத்து கொடுத்தா அந்த கிரஷரை நாங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோன்னு அதிகாரி சொல்கிறாரு. எந்த டிரைவர் தைரியமாக போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுப்பான்? எந்த டிரைவர் வந்து ஓட்டுநர் வந்து நாளைக்கு தொழில் பண்ணணும், அந்த கிரஷருக்கு போய் லோடு எடுக்கணும், எவன் பகிச்சிக்கிடுவான்? இதிலெல்லாம் நிறைய தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் காலம் இதுக்கு வந்து நெருங்கிருச்சு, இனி தப்பிக்க முடியாது. லாரி உரிமையாளரும் கிரஷர் உரிமையாளர்களும் ஒருங்கிணைந்து பேசி இது எப்படி நடைமுறை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத எங்களோட எனக்கு என்ன, என் டிரைவர் வந்து அரசாகக்கூடாது, என் லாரி ஓனரு அரசாகக்கூடாது. இது நீ என்னமோ திருடிட்டு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வண்டி மாட்டினா நீ அந்த பொறுப்பு நீ எடுத்துக்கோ அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதையும் அவங்க ஏற்றுக்கிறலங்கிற போது அவங்கள ஏற்று நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்கல. அரசும் அப்படி பேசும்போது சரிங்குது. இந்த தடவை அமைச்சர் ரொம்ப நாள் அமைச்சர் தலைமையில் மீட்டிங்கே இல்லை, இந்த தடவை தான் பேசணும். பேசி ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. ஆனால் அந்த நம்பிக்கை என்ன செயல்பாட்டில் இன்னும் முழுமை அடையலை எங்களுக்கு. அந்த முழுமை அடைஞ்சாதான் லாரி உரிமையாளர்கள் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 9 மாதத்தில் அடுத்த தேர்தல் வரப்போகுது, இதற்குள்ள இது இப்படி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? மணல் வரும்னு தான் எதிர்பார்க்குறேன் இப்போ. ஏன்னா மணல் வந்து இப்போ ஆற்றுல ஏதோ ஒரு 2-3 இடத்துல வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கூடிய விரைவில் வரலான்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏதோ ஒரு இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு சின்ன கேஸ் இருக்குது போல தெரியுது. ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு கொடுத்துருக்குது. ஏதாவது மேனுவலாக லோடு பண்ணுங்கள், பொக்லின் வச்சு எடுக்காதீங்க. அது செய்ய முடியாது. பொக்லின் வச்சு ஆளுங்களை வச்சு செய்கிறதா இருந்தால் இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணவே முடியாது. எங்கேயோ டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டுருக்குது. இப்போ போய் ஆளுங்களை வச்சு
அவங்க கண்காணிக்கலாம். பொக்லைன் வச்சு எடு, 3 அடியா 4 அடி டெப்தா, அது என்னவோ அது ஒரு சீராக எடு, அதை அதிகாரிகள் வச்சு கண்காணிக்கணும். 3 அடின்னு சொல்லிட்டு 30 அடி எடுக்கிறது போகிறதுனால தானே ரைடு வருது, போகிறதுனால தானே சரி பிரச்சனை. அது ஒன்று போல் பண்ணுங்கன்னு தான் நாம் சங்கங்கள் நாங்களும் கேட்குறோம். ஒன்று போல் பண்ணுங்க, ஒன்று போல் எடுங்க, தண்ணி வந்தால் பள்ளமேடு இல்லாமல் போயிடும். உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட கன்னியாகுமரியில் இந்த மலையை குடைஞ்சு ஒரு சமூக வலைத்தளம் அந்த அந்த புகைப்படம் பெரிதும் பேசப்பட்டது. அது அப்படி தானே சார்? அது எல்லா கன்னியாகுமரி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பட்டாக்குவாரிகள் இன்னைக்கு 300 அடிக்கு கீழே இருக்குது. 300 அடி 400 அடி 500 அடி 1000 அடி வரைக்கும் பள்ள வெட்டி எடுத்துருக்குறாங்க. அவர் வந்து டிவி சேனல் வந்து ஒரு குவாரியை காட்டியிருப்பாங்க. இது தமிழகம் முழுவதும் இருக்கிற கல்குவாரி அத்தனையுமே இப்படி தான் இருக்குது. அந்த கன்னியாகுமரி பக்கம் இருக்கிற குவாரியெல்லாம் அவ்வளவும் கேரளாவுக்கு கடத்தப்படுது. எல்லாம் நம்ம ஊரில் வெட்டி நம்மளுக்கே விற்றுக்கிறல, இங்கே டிமாண்ட் இருக்குது, ஆனால் அங்கே ரேட்டு நல்லா கிடைக்குதுன்ட்டு எல்லாமே கேரளாவுக்கு தான் கடத்தப்படுது. அதை தடுக்கிறதுக்கு முடியலை. இப்படி தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கி. இந்த நொடி வரைக்கும் இது போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், இதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் இருக்கிறாங்க, கொஞ்சம் சட்டங்கள் இப்போ தான் நாங்கள் வைக்கிற அந்த பெரிய போராட்டங்கள் அதுக்குதுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் இருக்கிறாங்க. நடைமுறைக்கு வருங்கிறது எதிர்பார்க்குறோம். அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும், அப்புறம் ஆட்சி மாற்றம் இருக்குதா, இதே ஆட்சி வரப்போதான்னு தெரியாது. இன்னும் போக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி எங்களுடைய தொழில் ரொம்ப அடிபாதாளத்தில் போயிட்டுருக்கிறது உண்மை. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணுங்கிறது தான் இப்போ நாங்கள்லாம் வந்து இப்படி பேசிட்டு. திரு நாராயணன், நான் தலைப்பில் குறிப்பிடுற 26 சட்டமன்ற தேர்தல் ஓரணியில் தமிழ்நாடு என்னும் முழக்கத்தை முன்வைத்து வேலையை ஆரம்பித்துள்ளது திமுக. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கிவிட்டனர். எப்படி பார்க்கலாம்? இல்லை, இன்றைக்கி அரசியல் நிலவரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே நிறைய அதிருப்தி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்குள்ள எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அந்த கூட்டணி தான் வெற்றி பெறுமுங்கிறது. ஒற்றுமை இல்லைன்னா எதிர்க்கட்சி என்ன ஒற்றுமை இல்லைன்னு ஒற்றுமை இல்லாதது வந்து இப்போ பிஜேபின்னு ஒன்று ஒரு 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 இது இருக்குது, கூட்டணி சார். கூட்டணி தான். அது கூட்டணிங்கிறது என்ன அங்கே நடக்கும், நடைமுறைக்கு என்ன வரும், எப்படி அந்த பிஜேபி இவங்களை போட்டு அழுத்துங்கிறது ஊரறிஞ்ச உண்மை, உலக அறிஞ்ச உண்மை. எல்லா மாநிலத்திலையும் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு வர்றோம். அதைத்தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் ஏடிஎம்கே பிடிச்சி செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் நிறைய கேஸுங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒரு டிமாண்டை வந்து உருவாக்கி எங்களோட நீங்கள் இருந்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறது போல் ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. அது உண்மையாகவும் இருக்கலாம்னு என்னுடைய கணிப்பு. அப்படிப்பட்ட சூழலில் வேறு வழி இல்லாமல் போன எம்பி எலெக்ஷனில் வந்து அவங்க ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ட்டு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்ன பிறகு இப்போ திடீர்னு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் 2026 கூட்டணி அப்படிங்கிறது போல் போகும்போது இதனுடைய தன்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்களோட இருந்த 2021 இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இருக்கட்டும், மற்றவங்க இருக்கட்டும், யாருமே இப்போ வந்து இல்லை, நாங்கள் சேர்க்க மாட்டோம், ஒன்றும் சேர்க்க மாட்டோம், அவரும் வெளியில் வந்துட்டாரு. ஆமாம், இன்னைக்கு நிலவராது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒன்று சேர்க்கறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணி பார்த்துச்சு. அப்போ வந்து இவருடைய கை ஓங்கி, எடப்பாடியார் கை ஓங்கி இருக்கிறதுனால சேர்க்க முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறதுனால பிஜேபி என்ன கடைசியில் முடிவுக்கு வருது. பன்னீர்செல்வம் குறித்து சொன்னனால நான் இந்த கருத்தை கேட்க விரும்புகிறேன். பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்தாக வேண்டும்னு ரொம்ப ரொம்ப தாழ்ந்த குரலில் பெரிய கடிதம், ரொம்ப கதறினார். ஆனால் அவர் அதை வந்து பொருட்படுத்தவே இல்லையே. அதுதான் பிஜேபி. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அதுதான் பிஜேபி கிட்ட வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இவர் ரொம்ப நல்லவன். ஓபிஎஸ் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தார். நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், பிஜேபியால் தான் நம்ம வாழ்வு இருக்குது அப்படின்னு என்னைக்கு தர்ம யுத்தம் பண்ண ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை நம்பிட்டு இருந்தார். கண்டிப்பாக இந்த கட்சி நம்ம கைக்கு வந்துடும், பிஜேபி அப்படியே எடுத்து அழகாக கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அது வந்து பெரிய ஏமாற்றம். ஆமாம், ஏமாற்றம் தான். இவர் ஏன் அப்படி இருக்கார்? ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஒரு சீடராக இருந்து ஒரு துணிச்சலான முதலமைச்சராக இந்நேரம் இருந்திருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுக்கு நீங்கள் இந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க பிஜேபி கிட்ட? அந்த கட்சி யாரு? நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எடப்பாடியாரோட போட்டியான நீங்கள் எதிர்த்து நில்லு, தினகரன் போல நீ எதிர்த்து நிற்க வேண்டியதானே. நீ தனி கட்சியை தொடங்க, இல்லைன்னா உனக்கு வரலன்னு தனி கட்சியை தொடங்க. உனக்கு லம்பா அப்படியே பழமாக உனக்கு தூக்கி கட்சியை கொடுப்பாங்க, நீ அதில் வந்து நீங்கள் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தா அவ்வளோ நல்லவரா? அப்படி நல்லவராக இருந்தால் இன்னைக்கு இந்த நாடு வந்து பிஜேபி விட்டு கொடுத்துருமா? பார்த்தாரு எடப்பாடி, ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நான் கூட்டணி வர்றேன், என்னால் நீங்கள் ஒரு 20 எம்எல்ஏ வருவீங்க, ஆனால் எக்காரணத்தை கூட 3 பேர் உள்ள சேர்க்கக்கூடாது.
எக்காரந்த கொண்டு தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சசிகலாமாவோ சேரக்கூடாதுன்னு அவர் உத்தரவாதம் வாங்கிட்டு தான் கூட்டணி உள்ள நிற்கிறாரு. அப்புறம் பிஜேபி எப்படி இவங்களை காப்பாற்றும்? மறைமுகமா பேசி பார்த்தாரு. எடப்பாடிக்கு அது ஒரு பாதகத்தை உருவாக்கும். கண்டிப்பா எடப்பாடியாருக்கு பாதகம், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் உணர்றாரு. ஆனால் மீண்டும் அவங்க கையில போய் சிக்கிடக்கூடாது. நம்ம கட்சியில இந்த தடவை தோத்தாலும் பரவாயில்ல, கட்சி நம்ம கிட்ட இருக்கணும். அரசியலுங்கிறது அடுத்து நம்ம கூட பிடிச்சிக்கலாம், ஆட்சியை பிடிச்சிக்கலாம். ஆட்சியை நம்ம பொதுச் செயலாளர் இப்ப நம்ம ஒரு சிங்கிள் மேன் சைனிங். இப்போ இதை விட்டுட்டோம்னா, சசிகலாமா உள்ள சேர்த்தோம்னா அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம். ஏன்னா நன்றி, அந்த நன்றி விசுவாசம்ங்கிறது அங்கே வரும். நேருக்கு நேர் பார்க்கும்போது, சசிகலா பார்க்கும்போது இந்த பயம் வரும். நீ என்னதான் நீ வீரனாக இருந்தவன அந்த இடத்த பார்க்கும்போது பயம் வரும். அப்போ என்ன ஆகும்? சேர்த்துட்டு நம்ம எதுக்கு அவஸ்தைப்படணும், வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுனால தான் இந்த நிகழ்வு. அதாவது வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடியார். சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு. பாராட்டுகள், நல்ல விதம் தான். இந்த ஆட்சியில் நிறைய இப்போ விமர்சனங்கள் நிறைய இருக்குது. இலவசங்களை கொடுத்துட்டா ஜெயிச்சிடலாம்னு நினைக்குது இந்த ஆட்சி. ஆனால் அப்படி இல்லை. நிறைய பாமர மக்கள், படித்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்றங்கள கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கில் தான் இன்றைக்கி அவங்க செடியாக நிற்கிறாங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் எடப்பாடியார் இதெல்லாம் கூட்டணி ஸ்ட்ராங் சொல்கிறீங்களே, ஆனால் நிறைய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், கூட்டணியில் நாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற குரல்கள் விசிகால ஆரம்பித்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாமே அதை ஒரு சேர சொல்கிறத பார்க்கணும். இல்லை, அவங்க சொல்லலை, ஓப்பனாக அந்த மாதிரி சொல்லலை. அவங்களுடைய கொள்கை அது. ஆனால் நாங்கள் கேட்கல. அவங்களுடைய கொள்கை அது அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நாங்கள் பிஜேபிங்கிற ஒரு இதை நாங்கள் எதுக்கணும். அவங்க உள்ளே வந்துடக்கூடாது. அப்போ நாங்கள் உடஞ்சோம்னா அவங்க வெற்றி அடைவாங்க. ஏடிஎம்கே வெற்றி அடைஞ்சாலும் பிஜேபி வெற்றி அடைஞ்சது போல தான் அது அர்த்தம். அவங்க தான் ஆட்சி, பிஜேபி தான் ஆட்சி செய்யும். நாளைக்கு எடப்பாடியாரை தூக்கி போடுறது கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க, வேற ஆளை கொண்டு வருவாங்க உள்ள. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் கூட்டணி மந்திரி சபை வேண்டாங்கிறதுல கூட்டணி கட்சிகள் அத்தனை திமுகவோட உறுதியாக இருக்குது. வெளிப்படையாக வேற மாதிரி சொன்னாலும் கூட நேரத்தில் பிரம்மாண்ட கட்சி வந்துடும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி வந்துரும்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்காது, சாத்தியம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு நெருங்கிருச்சு, எந்த ஒரு சாத்தியம் இல்லை. ஏன்னா எங்கே டிசம்பருக்கு அப்புறம் நிறைய கதைகள் மாறும்னு சொல்கிறாங்க. மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாறுறதுக்கு வாய்ப்பு அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க சார்? ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா, அங்கே ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ராங்காக கட்டமைப்பு, கொள்கை ரீதியான கட்டமைப்பு. அங்கே கட்டமைப்பு ஒரு கொள்கை ரீதியான கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. இதை ஒரு பெரியாருடைய சிந்தனை, அம்பேத்கரியம், அண்ணாவுடைய இது, இப்படி எல்லாமே ஏற்றுக்கொண்டுறாங்க. இப்போ அங்கே வைகோ இருக்கார், திருமாவளவன் இருக்கார், எல்லாமே அதுதானே பெரியார் சிந்தனை, அம்பேத்கர் சிந்தனை தானே எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே அந்த மாதிரி இல்லையே. இந்த கூட்டணியில் அங்கே ஆரியம் அப்படி தானே போயிட்டுருக்குது, காவி தானே போயிட்டுருக்குது. அப்போ அந்த காவியோட சேரும்போது அந்த கொள்கை எப்படி உடன்பாடு இருக்கும்? தேர்தலுக்கான கூட்டணிங்கிறது வேணா சொல்லிக்கலாம். அவர் தான் சொல்றாரு, தேர்தலுக்கான கூட்டணி சொல்லுவான். மக்கள் விட முன்னேற்ற கழகம் தான் நாங்களும். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. எலெக்ஷனுக்கான மட்டும்தான் அலைன்ஸ். எல்லாத்தையும் அவங்க நிலைப்பாட்டில் அவங்க இருப்பாங்க, எங்க நிலைப்பாட்டில் நாங்கள் இருப்போம் தானே சார். புரியுது. மக்கள் ஏற்றுக்கிறோம்ல, மக்கள் ஏற்றுக்கிறோம்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாங்கல்ல, எல்லா மாநிலத்திலையும் பார்த்துட்டு வர்றாங்கல்ல பிஜேபி என்ன பண்ணுது. இப்போ நிதிஷ்குமார் இருக்கிறாருன்னா நிதிஷ்குமார் பொம்மை வளர்ந்து இருக்காரு, ஆட்சி செய்கிறாரு பிஜேபி தானே. மகாராஷ்டிராவில் யார் பண்ணுறா? இன்னைக்கு உடச்சி சரத்பவார் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு என்ன கொண்டு வந்தாங்க? ஏன் இந்த பாண்டிச்சேரி எடுத்துக்கங்கள, பக்கத்து மாநிலத்தை ரங்கசாமி என்ன அவர் தன்னிச்சையாக சுதந்திரமாக முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்காரா? அங்கே பிஜேபி என்ன சொல்லுது, அங்கே அதான் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி பண்ணிட முடியும், தமிழ்நாட்டில் பண்ண முடியும், வேற இல்லை, கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் பயமுறுத்தி தான் இன்னைக்கு இப்படி போயிருக்குங்கிறது தான் என்னுடைய போல ஆளுகளுக்கு அது கருத்தாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஜேபியோட இருந்தாலும் ஒற்றுமைங்கிறது, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, நீ அவங்கள பதவி கூட கொடுக்க தேவையில்லை, ஒருங்கிணைச்சிட்டா மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். பரவாயில்ல, அவர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பதவியே வேண்டாம் சேர்த்துக்கணும் தான் சொல்கிறாங்க. அப்போ சேர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது எங்களை போல ஆளுகளுக்கு இல்லை. இந்த 3 பேரும் சேர்ந்து 10% ஓட்டுகளை பிரித்தா கூட டிடிவி தினகரன், எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாத இடத்துல குறைஞ்சபட்சம் அந்த கூட்டணியிலாவது ஓபிஎஸ், அமமுகலாம் பயணிப்பாங்க அப்படின்னு தான் பொதுவாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்டணியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்ற முடிவுக்கான பின்னணி என்ன சார்? ஓபிஎஸ் அது எப்படி என்ன அந்த சந்திப்பு தவிர்த்து கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவமானப்படுத்தப்பட்டது தான் காரணம். கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அமித்ஷா ஒரு பலமுறை சொல்லிட்டாரு.
இவர் இல்லை நாங்கள் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு. தனி பெரும்பான்மை எப்படி? குறைஞ்சது 150 சீட்டில் ஏடிஎம்கே நிற்கணும். ரைட்டுங்களா? 150 சீட்டு இன்னும் எடுத்துடுறாங்க, மீதி இருக்கிறது 84 சீட்டு. இந்த 84 சீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும். பிஜேபி கிட்டே 84 சீட்டை கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்க முடியும்? எத்தனை கட்சி இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, தேமுதிக இருக்குது. இன்னும் உறுதிப்படுத்தல சார். இல்லை உறுதிப்படுத்தலானோட ஏற்கனவே இருந்தவங்க, ஏற்கனவே பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிறவங்க. நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு 84 பிஜேபி என்ன தோற்று போயிடுவாங்க. ரெண்டு அவங்களெல்லாம் சேர்த்தா தான் வெற்றி அடைய முடியும். அப்போ அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறது 84 சீட்டு எப்படி பார்த்தோம்? அப்போ நீ 100 நின்றுக்கப்பா, இல்லை 120 நின்றுக்க, மீதியெல்லாம் எங்கிட்ட கூட பேரம் பேசினா ஏடிஎம்கே விட்டு கொடுக்குமா? 120 நின்று 100 ஜெயிச்சா அப்போ கூட்டணி ஆச்சு தானே. எடப்பாடி அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கிற மாட்டார், உணராமலா இருப்பாரு. ஒத்துக்கிற மாட்டாருங்கும் போது அங்கே விஷயம் வந்துடுது இல்லை, சீட்டு கிடைக்காது, தினகரன் கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது சீட்டு. அப்போ வந்து தனியாக போனதான் நல்லது. புரியுதுங்களா? தனியாக வந்து போனாதான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பின்னடைவு இருக்கும். அது திமுகவுக்கு ஒரு ஆதரவால் தான் இருக்குது. ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்? இப்போ தனியாக போயிட்டார். இப்போ சுற்றுப்பயணம் அவரும் போக போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுவார்? விஜயோட சேரலான்னு ஒரு ஐடியா இருக்கலாம். விஜய் வந்து என்னோட தலைமையில் எல்லாரும் வாங்கினா அவருக்கு ஏற்கனவே அழைப்பு கொடுத்தாரு. முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு, வேற கொடுத்துருக்காரு. நடைபயிற்சியின் போது அது சந்திச்சிருக்காரு. ஆனால் போக மாட்டார். திமுக போவாரா அப்படின்னு ஒரு போக மாட்டார். 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், அம்மா வழியில் வந்தவர். அவ்வளோ சீக்கிரம் கௌரவத்தை விட்டு அந்த மனுஷன் போயிட மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போக மாட்டார். அது உடல்நிலை விசாரிக்கிறதுக்கு இப்போ தேமுதிக பொதுச் செயலாளர் கூட போயிட்டு வந்துருக்குறாங்க. அதனால் வந்து அது வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியெல்லாம் தவறான ஒரு கணக்கு போட முடியாது. ஆனால் விஜயோட இணையதற்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் இளைஞருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் கடுமையாக பிஜேபி விமர்சனமும் பண்ணிட்டார். இப்படி இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி 2 அப்பனும் பிள்ளை அங்கேயும் சண்டை போட்டு கிடக்குறாங்க. அது 2 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து எங்கே சீட்டு அதிகமாக கிடைக்கும்? இந்த மாதிரி 2 போன சீட்டுகள் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ பிஜேபி பக்கம் ஒரு அணியும் டிஎம்கே ஒரு அணியும் போகுமா? இல்லை அவங்களும் வந்து ஓபிஎஸோடு சேர்ந்து டிவிகேக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணுவாங்களா? இது காலங்கள் நெருங்க தான் பதில் சொல்லும். ஆரம்பத்தில் விஜய் வந்து எக்காரணத்தை கொண்டு யாரோடைய அவர் கூட்டணிக்கு போக மாட்டார். அவர் தலைமையில் கூட்டணி வந்தால் மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் தனித்து நின்று என்ன அவருடைய பரிசோதனை பார்க்கணும். அவர் நமக்கு என்ன ஓட்டுருக்குன்னு. தாவேக்கா பற்றி நாள்தோறும் பேசி வந்த நிலையில் ஓபிஎஸ் போகிறாரு, ஓபிஎஸ்க்கான பலம் பலவீனம் அப்படின்றத கடந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு நோன் பர்சனாலிட்டி தமிழ்நாட்டில். அவர் இணைவது அப்படின்றது எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, வேறு வழி இல்லை. இன்றைக்கி கட்சி இல்லை. நான் ஒரு 60 வருட கட்சி இன்றைக்கி இல்லை. 50 வருட கட்சி வந்து எதுவுமே ஆக்கப்பூர்வமாக இப்போ அவர் கையில் எதுவுமே சின்னமோ கட்சியோ தொண்டர்களோ இல்லை. நிறைய தொண்டர்கள். ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து தான் இணைப்பார். ஆமாம், புதிய கட்சி இப்போ உருவாக்கிட்டு அதோட ஜாயிண்ட் ஆவார். அவங்களுக்கு டிவிக்கு என்ன நினைக்கும்? நம்ம வந்து தனியாக போய் நிற்கிறத விட ஒரு 2-3 கட்சிகள் நம்மளுக்கு வரட்டும், அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கலாம், நிற்கட்டுன்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, வரட்டுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதிமுக இணைந்தால் அதிமுககாரன் கட்சி, அந்த கொள்கை, அந்த சின்னம் அப்படின்றது அது பெரிய ஒரு வேல்யூ. ஆமாம். ஆனால் இவர் புது கட்சி புது சின்னத்தோடு இணைகிறார் அப்படின்றது எப்படி? டிடிவி சார் வந்து ஒரு 4% ஓட்டு வாங்கினாரோ அதே போல் இவர் வேணால் ஒரு 5% ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு, 2 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ இல்லை. ஏன்னா அவர் கூட இருந்தவங்களே தக்க வச்சுக்கிற முடியல, அவரால் விட்டார். நிறைய பேர் போயிட்டாங்க, அவரை விட்டு வேலையை போயிட்டாங்க. அதனால் வந்து சவுத்து சைடில் கொஞ்சம் ஓட்டுகள் வந்து இருக்குது, அவருக்கு அனுதாப ஓட்டு இருக்குது. ஓபிஎஸ்ன்னா அந்த காலத்தில் அவர் செஞ்சுருக்காரு, அவங்களுக்கு சமுதாய மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. சசிகலாமா இருக்கும்போது, ஜெயலலிதாமா இருக்கும்போது செஞ்சுருக்கிறாரு. அதனுடைய அனுதாபம் இன்றைக்கும் அவருக்கு இருக்குது. அதனால தான் ராமநாதத்தில் போய் நின்று அவர் அவ்வளோ ஓட்டு வாங்கினார். ஜெயிக்க முடியலன்னா கூட ஒரு அதிகமான ஓட்டுகள் வந்து வாங்கினார் காரணம். அதனால் அங்கே வந்து தேனியில் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. அதனால் வந்து தினகரனுக்கு ஆதரவு கொடுத்ததுனால அங்கே அவர் அதிகமான ஓட்டு வாங்கினார். இதனால் வந்து அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை தான் சொன்னேன், 3 பேரும் சேர்ந்தால் ஒரு 10% ஓட்டுகள் பிரியுது. அந்த 10%ங்கிற சாதாரண விஷயமா? 3 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க, 30,000 ஓட்டு. 30,000 ஓட்டு 20,000 ஓட்டு தான் வெற்றியை நிர்ணயிக்கிற ஓட்டு. ஏன் 29 தொகுதியில் இந்த போன தடவை வெறும் 1000, 300, 400 ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்போ அதெல்லாம் வந்து யோசனை பண்ணணும். அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ, நான் தான் பொதுச் செயலாளர், வாங்க எல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னா
திமுக கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு அதிருப்தி இருக்குது திமுக மேலே. ஆனால் அது நடக்காமல் இருக்கிறது பெரிய பலம் பார்க்குறீங்க. கண்டிப்பாக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு சிதறலை. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வேணால் டிவிகேக்கு போகலாம், 5% மைனஸ் ஆகலாம். டிஎம்கேக்கு 5% மைனஸ் ஆனால் கூட கூட்டணி பலங்கிறது நிறையா இருக்குது. அப்போ ஏடிஎம்கேக்கு 20% மைனஸ் ஆகுதே. அப்போ எப்படி அவங்கள போய் தொட முடியும்? ஸோ இந்த விஷயங்கள் வந்து திமுக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாற்றுக்கட்டு. களத்தில் இப்போ நம்ம மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோட உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு அதிமுக ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்குது. குறிப்பாக இவங்க தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தவை செய்யாமல் இருப்பது தொடர்பாக கிரவுண்டில் பேசிகிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி பேசலாம் சார்? பொருளாதார ரீதியாக நடுத்தர மக்கள், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த ஆட்சியால் ஒரு பலனும் இல்லை. இப்போ நாங்கள் லாரி சங்கங்கள் இருக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. லாரி உரிமையாளர்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. இவங்க யாரை குறி வைக்கிறாங்கன்னா மகளிரை குறி வைக்கிறாங்க. இப்போ உரிமை தொகை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா இலவச பேருந்து. இப்போ வந்து ஸ்டாலினுடன் நான் அப்படின்னு திட்டம் போட்டு 45 நாளில் நாங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்குறோன்னு ஒன்றில் இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கீழே அடித்தட்டு இருக்கிற மக்களை வந்து கவர் பண்ணுறாங்க. இந்த கவர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே தட்டில் இருக்கிறவங்க ஒரு 40% மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அதிருப்தியில் தான் இருக்காங்க, போட மாட்டாங்க. ஆனால் அந்த 40 உடையுது. ஒரு சேர அதிமுகவுக்கு போகுமா அப்படிங்கிறது கனவாக இருக்குது. எல்லாம் வேணா டிவிகே இருக்குது, பிஜேபி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. நாம் தமிழர் போனதோட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு, அவர் இருக்கார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் உடைக்கிறாங்க? ஏடிஎம்கேக்கு ஏற்கனவே இப்போ 20% தான் போனதோட நம்ம கணிப்பு. 20% ஓட்டு தான் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அது அப்படியே 40 ஆகணும். 40 ஆகிறதுக்கு என்ன வழி இல்லையே. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அரசியல் நோக்கர்கள் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அன்றாட என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோமே. அப்போ எப்படி இவங்களுக்கு அந்த நான் இன்னும் 20% எப்படி பூஸ்ட் பண்ண முடியும்? ஆனால் அவங்களுக்கு அந்த 35% அப்படியே இருக்குல்ல. டிஎம்கே கூட்டணி 35% 40% அப்படியே இருக்குது. அது ஒன்றும் உடையலையே. இவங்க தானே எல்லாம் உடஞ்சி போயிருக்கேன். போனதில் ஓபிஎஸ் இருந்தார், கூட இருந்து இத்தனை தொகுதி. இப்போ அவர் இல்லை. போன எம்பி எலெக்ஷனில் மண்ணா கவி இருக்கிறோம். ஏடிஎம்கே மண்ணா கவி இருக்கு. பிஜேபி தனியாக நின்று நீங்கள் கவி இருக்குமே. திமுக தோற்க வேண்டும் என்பதை விட அதிமுக மண்ணை கவ வேண்டும் என்பது தான் குறிக்கோளாக இருக்குமோ? இப்போ வந்து நீங்கள் எதிரியை விட்டுருவாங்க, நம்ம கூட அந்த துரோகம் பண்ணவனை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க இல்லையா? அதானே நடக்கும். அதனுடைய விளைப்பாடு தான் இப்போ ஓபிஎஸ். அதிமுக பிஜேபி எந்த பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா சார்? அதிமுக பிஜேபி கூட மாறுறது கூட வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் நாளடைவில் நெருங்க சப்போஸ் ஒரு கற்பனைக்காண்டி சொல்கிறேன், விஜய் வந்து ஏடிஎம்கேல நான் சேர்றேன், ஆனால் பிஜேபி கொள்கை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளபடியே விஜயோட நேற்று அவரோட அந்த செயலி அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கூட விஜயோட பேச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டாங்க. பாஜக மட்டும்தான் விமர்சிக்க, அவர் தான் பெரியார் விமர்சிக்கிறார். அதிமுக ஒரு டச் பண்ணுறதே இல்லை. அவருடைய கொள்கை டிஎம்கே கொள்கை போல தானே கொண்டு வந்திருக்காரு. டிவிகேவும் பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு, அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டாரு. இப்படி பண்ணும்போது பிறகு அங்கே என்ன இருக்குது? எல்லாமே அந்த கொள்கை தானே, அங்கே இருக்கிற கொள்கை தானே இவரும் வச்சிருக்கிறாரு. என்ன ஊழலை சொல்றாரு, அவ்வளோதான். பாஜக அதிமுக பிளவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இந்த சீட்டு ஷேரிங்கில் வந்து நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் விஜய் வந்து ஒரு எண்ணங்கள் மாறி, சரி நம்ம வந்து எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக முடியாது, நம்ம ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்து எனக்கு ஒரு 100 சீட்டு கொடுத்துருங்க, நீங்க வந்து மீதி நிறைவேற்றாரு சார், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவருடைய அது அன்னைக்கே ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே தீர்மானம் அதுதான். ஆனா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்துட்டா எப்படி 2011 விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்து மொத்தமாக அடித்து வந்து துணை எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரோ, இந்த அம்மா முதலமைச்சர் ஆச்சோ, அதே வாய்ப்பு இன்றைக்கும் இருக்குது சார். ஏடிஎம்கேயும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா, ஏன்னா விஜய்க்கு மொத்தமாக 15% ஓட்டு கண் கூட தெரியுது சார். என் வீட்டிலேருந்தே 3 ஓட்டு போயிடுச்சு சார். அது மிகைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே சார். உண்மை இல்லை சார், முன்னே மிகைப்படுத்தலை சார். அமர்வில் கூட சொன்னேன் 15 விழுக்காடு இருக்குது, 20 விழுக்காடு இருக்குது அப்படின்றதுலாம் அவர் தேர்தலுக்கு பிறகு தானே சார் பண்ண முடியும். இப்போது ஒரு உச்ச நட்சத்திரம் நீங்களும் ரசிப்பீங்க, நானும் ரசிப்பேன், மக்கள்லாம் ரசிப்பாங்க. ஆனால் அது வாக்குகளாக வருமா சார்? வாக்குகளாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை நாங்கள் களத்தில் இருந்து பார்க்குறோம் சார். நாங்கள் என் வீட்டில் என்னுடைய வீட்டிலையே வந்து 3 ஓட்டு போயிடுச்சு சார். மாநாடு இப்போ போன இந்த ஒரு போராட்டம் பண்ணார் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க போயிட்டாங்க சார், நேராக அங்கே போயிட்டாங்க. ஸோ ரசிகர்கள், ஆமாம், ரசிகரே கிடையாது இவங்க, அந்த அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க, ஓட்டு போயிட்டுருக்குது. ஸோ ரசிகர்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக மாறும் சார். 15%லேருந்து 20% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதை வந்து யார் வெற்றியை தடுக்க போகுதுங்கிறது தான் இது. ஆனால் இந்த கூட்டணி ஸ்டெடியாக இல்லாதனால ஏடிஎம்கே கூட்டணி வாய்ப்பை தான் தடுக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இல்லைன்னா ஒரு திரை கவர்ச்சி மீது இருக்கக்கூடிய வாக்காளர்கள் விஜய்க்கு போடுவாங்க அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாம். இல்லை ரசிகர் ஒரு பொதுவான வாக்காளர்கள் போடுவாங்களா? இல்லை பொதுவான வாக்காளர்கள் வந்து சார் இவர் முதல்ல புதுசாக வர்றாருல விஜயகாந்த் அப்படித்தானே நம்ம முடிவெடுத்து அன்றைக்கி வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கணும் நம்ம. அதுபோல் இங்கேயும் வந்து இளைஞர்கள் வந்து இப்போ சினிமாவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆன இளைஞர்கள் நிறைய இருக்காங்க சார். ரசிகர் மன்றம் இருக்காங்க, அவங்களுடைய இது இருக்குது. அது போக நடுத்தரமாக இருக்கிறவங்க சில பேரும் ஏன் வந்தால் என்ன விஜய் புதுசாக ஒருத்தர் தான் வரட்டுமே, இவங்க தான் பார்த்து ஊழல் ஆயிப்போச்சு. ஆண்ட ஆளும் கட்சிகளை எதிர்ப்பவர்களும் இருக்காங்க, ஒரு 5% இருக்காங்க. இவங்கெல்லாம் போயிட்டு அங்கிட்டு போய் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னுடைய பசங்களே என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அப்பா ஒரு தடவை இந்த பக்கம் மாறணும் பாரு, டேய் நான் வர முடியாது அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக 15% கன்ஃபார்ம் ஓட்டு விஜய்க்கு இருக்கும். நம்ம ரிசல்ட் வந்த பிறகு நான் சொன்னது உண்மையாக அது வந்து அதிமுகவோடு இணைந்தால் ஒரு வெற்றியை கொடுக்குன்றீங்க. கண்டிப்பாக. இணையவில்லை என்றால் ஏன் சொல்றேன்னா இணையவில்லை என்றால் வாக்குகள் எப்பவுமே பிளஸ் ஆன ரொம்ப அதிகம். இப்போ 20% இணையலைன்னா வாக்குகளை பிரிப்பதற்கு கண்டிப்பாக 20, 15, 35 கணக்கு போடுறோம் இல்லையா, அது 50 வரும். ஒரு வேகம் மக்கள் மத்தியில் ஒரு வேகம் உருவாயிடும். 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போடுறவங்க கூட இங்கே போடலான்னு முடிவு பண்ணிடுவான். அப்போ 35% 40 45 கூட வந்துடும். வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி தான் 2011 ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்து அன்றைக்கி வெற்றி அடைஞ்சாங்க. எதிர்க்கட்சி கூட வர முடியல டிஎம்கே. அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். இவங்க பயன்படுத்துவாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா எப்போவுமே முதல்ல வர்றவங்க ஒரு நம்மளுடைய ஓட்டு என்னான்னு பார்க்கணும், தனியாக நின்று தான் ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அது விஜய் அன்றைக்கே சொல்லிட்டார், நான் தனிச்சு தான்ட்டார். அது எப்படி போகணும் போக தான் தெரியும். ஸோ இருக்கும் வாய்ப்பை அதிமுக சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு பொறுத்து இருந்தால் நம்ம பயன்படுத்தணும். இப்போவும் நான் எடப்பாடி அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இவங்களை கைவிடாதீங்க, கூப்பிட்டுக்கங்க, உள்ளே அரவணைங்க, உள்ளே கூப்பிட்டு போடுங்க. 3 பேர்த்தையுமே இந்த 10% ஓட்டை கெடுத்துடாதீங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் அடுத்து முதலமைச்சர். இதில் மாற்று கருத்தே கிடையாது. டிஎம்கே மேலே அதிருப்தி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இவங்க எப்படி அதை என்கேஷ் பண்ண போகிறாங்கிறது தான் இது அரசியல் விளையாட்டு. ஆனால் ஏழைகளுக்கு மகளிருக்கான உண்டான அரசு இது. அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி நிலவரப்படி ஏழைகளையும் மகளிரையும் கவனித்து பார்க்குறாங்க. தொழில் முனைவோர் தொழில் அதெல்லாம் ரொம்ப மோசமாக போய் அதிருப்தியாக தான் இருக்குது. நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்ந்து. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.